வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி வச்சுட்டு இருக்க வைல்டு ஃபிஷஸ்லாம் வந்து எப்படி நம்ம வந்து ஃபீட் பண்ண போகிறோம், அதாவது என்ன வந்து ஃபுட்டு நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ண போகிறோங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. நிறைய பேர் இந்த வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் காமிக்கிற எல்லா ஃபிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா நானே பிடிச்சிட்டு வந்தது, எதுவுமே வந்து நம்ம கடையில் வந்து வாங்கலை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து நேச்சுரலில் அதுக்கு என்ன ஃபுட்டு கிடைக்குதோ ஸோ அந்த ஃபுட்டை தான் வந்து இது எல்லாமே சாப்பிட்டு உயிர் வளர்ந்துருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாக இருந்திருக்கும். பட் நம்ம இது வந்து நம்ம இடத்துல வந்து வச்சு வளர்க்கும் போது அதுக்கு தேவையான நியூட்ரிஷனான ஃபுட்டை வந்து நம்ம கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு 3 வெரைட்டி ஃபுட்டாவது நம்ம மாற்றி கொடுக்கணும். நம்ம ஒரே வெரைட்டி கொடுத்தோன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. பட் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னா உங்கள் மீன் அதை க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும், உங்கள் ஃபிஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போயிடும். அதுதான் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல ஒரு ஃபுட்டை வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபீட் பண்ணும்போது லைவ் ஃபுட்ஸ் இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். பட் நிறைய பேருக்கு லைவ் ஃபுட்டு கிடைக்காது. பிளட் வார்ம்ஸோ இல்லை டாஃப்னியா எதுவாக இருந்தாலும் ஓகே, பட் அது நிறைய பேருக்கு கிடைக்காது. ஸோ அப்படி நீங்கள் என்ன பண்ணலான்னா நல்ல ஸ்மெல் இருக்க ஃபுட்டாக வாங்கி போடணும். அதோட ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும். ஃபிஷ்ஷை பார்த்த உடனே வந்து எடுக்கிற மாதிரியான கலரில் இருக்க ஃபுட்டு தான் நீங்கள் வாங்கி போடணும். அப்போது எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, ஸோ என்ன ஃபுட் இருக்குது அந்த மாதிரி பார்த்தேன். அப்போ வந்து டெட்ரா பிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ பார்க்கவும் அட்ராக்டிவாக இருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். நல்லா இருக்காது, மீனுக்கு நல்லாயிருக்கும்ல, அதனால வந்து நான் அந்த ஃபுட்டை எடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் டெட்ரா பிட்ஸ் தான் இப்போ ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 நாளைக்கு வந்து இந்த ஃபிஷ் வந்து ஃபுட் எடுக்காது. ஸோ 3 நாளைக்கு அப்புறம் அதால் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ எது கிடைச்சாலும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு யோசிக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டெட்ரா பிட்ஸ் வந்து போடலாம். இதை போட்டிங்கன்னா உடனே எடுக்காது. ஸோ கொஞ்சம் நேரம் டைம் ஆகி எடுக்க ஆரம்பிக்கும். பட் ஒன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஸோ அது கரெக்டாக வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையோ 2 முறையோ ஃபீட் பண்ணும்போது கரெக்டாக வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு ஒரு ஃபுட்டுன்னு சொல்லிட்டு போடணும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து இந்த டெட்ரா பிட்ஸ் போடுறீங்களா, ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஃபுட்டு வந்து பீட்டா ஃபுட்டு போடலாம். அதுக்கு அடுத்த நாள் வந்து வேறு ஏதாவது ஒரு ட்ரை வார்ம்ஸோ இல்லை உங்களுக்கு வந்து பிளட் வார்ம்ஸ் கிடைச்சாலோ எது வேணால் போடலாம். ஸோ அதுமாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ஃபுட்டு போடணும். ஸோ நம்ம டெய்லியும் ஒரு ஃபுட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட ஆரம்பிக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்த மீனை வந்து நம்ம பிடிச்சிட்டு வந்து நம்ம வச்சுட்ருக்கோம். ஸோ அப்போ அது வந்து நம்மளோட பொறுப்பு தான், நம்ம தான் அதை ஒழுங்காக பார்த்துக்கணும். தேவையில்லாமல் இந்த மாதிரி மீன்களை பிடிச்சிட்டு வந்து நம்ம வந்து சாகடிக்கக்கூடாது. சிட்டியில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்லாம் வந்து கிடைக்கல. பட் கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மீனை பற்றி. ஸோ இந்த மீன்லாம் வந்து அதிகமாக இங்கே இருக்கும் கிராம சைட்லலாம். பட் சிட்டியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு கொடுத்து இந்த மீனை வந்து நிறைய காசு கொடுத்து வாங்குறீங்க. ஸோ அதை தவிர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டைரெக்டாகவே பிடிச்சிக்கலாம், இல்லை யாராவது பிடிச்சி வச்சுருக்கவங்ககிட்ட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் அடுத்து யூஸ் பண்ணுற ஃபுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு தான். ஸோ அல்டிமா பீட்டா ஃபுட்டு. இது பார்த்தீங்கன்னா தாயோ பிராண்டோட ஒரு ஃபுட்டு. பட் இந்த ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிஷ்ஷு வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. இந்த ஃபுட்டு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இல்லை போல். ஸோ அதனால் ஃபிஷ் எதுவுமே அந்தளவுக்கு சாப்பிட மாட்டுது. ஸோ நம்ம போட்டாலும் லைட்டாக வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது, ஃபுல்லாக சாப்பிட மாட்டுது. ஸோ அதனால் இந்த ஃபிஷ் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்க வேணான்னு சொல்லுவேன். அதுக்கு பதிலாக நீங்கள் ஆப்டிமம் பீட்டா ஃபுட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டோடு சாப்பிடுது ஃபிஷ்ஷு. அதுக்கு அடுத்தது நான் யூஸ் பண்ணுற ஃபுட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரை வார்ம்ஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் வந்து 300 கிடைக்கும். உங்களுக்கு வந்து அதில் 50 பேக்கெட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வாங்கினா தான் உங்களுக்கு நல்லது. ஸோ நீங்கள் ஒன்றா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் காலி ஆகிடும். ஒன்று பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் விற்கிறாங்க. நீங்கள் ஹோல்சேலாக வாங்குறது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃபிஷ் ஃபுட் எடுத்து ஃபீட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ட்ரை வார்ம்ஸை ஃபீட் பண்ணுறேன். அந்த ஃபிஷ் வந்து எந்த அளவுக்கு வந்து சாப்பிடுதுன்னு பாருங்கள் நீங்களே. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து சாப்பிடுது. நான் வந்து இந்த ஃபிஷ்லாம் பிடிக்கிற வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய மீன் காமிக்கல பிடிக்கிறத. ஸோ கொஞ்சம் மீன் மட்டும் தான் காமிச்சிருப்பேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ அது வந்து ஒரு 20 மீன் கிட்டே இருக்குது. ஸோ ட்ராஃப் கராமே மட்டுமே 20 மீன் இருக்குது. அது எல்லாமே வந்து இப்போ நீ சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் ஃபிஷ் வந்து பிடிச்சி காமிக்கிறேன். ஸோ நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எந்தளவுக்கு அந்த ஃபிஷ்லாம் வந்து வளர்ந்துருக்கு, அதோட கலர் வந்து எந்தளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இருங்க நான் உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன் ஃபிஷ்ஷை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து அடுத்த நாள் தான் எடுத்தேன். ஸோ அன்றைக்கி ஃபீட் பண்ணும்போது எடுக்க முடியல வீடியோ. ஸோ அதனால் அடுத்த நாள் வந்து நான் ஃபீட் பண்ணும்போது இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பிடிச்சி காமிப்பேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நான் சும்மா வலையை விட்டு பிடிச்சேன், அதுக்கே பார்த்தீங்கன்னா எல்லா மீனுமே மாட்டிக்கிச்சு. நிறைய மீன் இருக்குது உள்ள, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைடாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து சரியாக தெரியல.
இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெரைட்டி ஃபிஷ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அட்டென்டிவ் கார்பெட்னு ஒரு ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ் நேம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிலன்னு சொன்னேன். ஸோ அதனால் வந்து அரவிந்த் மனோஜுங்கிறவர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ இந்த ஃபிஷ்ஷோட பேர் வந்து அட்டென்டிவ் கார்ப்லெட்டாம். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ இந்த ஃபிஷ் நேம் சொன்னதுக்கு. எனக்கு வந்து இந்த பேர் தெரியாமல் இருந்தது. ஸோ அவர் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணுவேன். நான் ரிப்ளை பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். கீப் சப்போர்ட்டிங் கைஸ். தேங்க்யூ.